அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய தீன்தார்களே, நாம் எல்லாம் புனிதமிக்க ரமலானை அடைய இருக்கிறோம். வல்லோன் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அந்த வாய்ப்பை வழங்குவானாக. 30 நாட்களும் நோன்பிருந்து எல்லா விதமான அமல்களையும் செய்வதற்கு வல்லோன் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, இன்று அப்படிப்பட்ட புனிதமிக்க ரமலான் மாதத்திலும் கூட நம்மில் அதிகமான நபர்கள், வாலிபர்கள், 12 வயதை கடந்தவர்கள், வயோதிகர்கள், தக்க காரணம் இல்லாமல், நோய் நொடிகள் எதுவுமே இல்லாமல் பணிச்சுமைகள் இருக்கிறது, வேலை பளு இருக்கிறது, எனவே எங்களால் நோன்பு நோக்க முடியாது என்பதாக கூறி அவர்கள் நோன்பை விட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தாகம் எடுக்கிறது, பசி எடுக்கிறது, நாங்கள் வெயிலிலே சுற்றுகிறோம், எனவே எங்களால் நோன்பு நோக்க முடியாது என்ற தேவையற்ற காரணங்களை கூறி சிலர்கள் நம்முடைய குடும்பத்தார்கள் அதிகமான நபர்கள் நோன்பை விட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நபர்களுக்கு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்வார்கள், மன் ஃபதர யௌமன் மின் ரமலான மின் கைரி ருஹ்ஸத்தின் வலா மரதின். ரமலானுடைய காலகட்டத்திலே காரணம் இல்லாமல், தக்க காரணமின்றி, நோய் நொடிகள் இல்லாமல் யார் ஒருவர் ரமலானுடைய காலகட்டத்திலே ஒரு நோன்பை விடுவாரோ அப்படிப்பட்ட அந்த மனிதர் நோன்பு அல்லாத காலங்களில் காலம் முழுவதும் நோன்பு இருந்தாலும் கூட அவரால் அந்த ஒரு நோன்பினுடைய நன்மையை அடைந்து கொள்ள முடியாது என்பதாக மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் சொல்வார்கள். எனவே நாம் அனைவர்களும் ஒரு நோன்பை கூட விடாமல் மொத்த நோன்புகளையும் பிடிப்பதற்கான வாய்ப்பு வசதிகளை வல்லோன் அல்லாஹ் நமக்கு வழங்க வேண்டும். அன்பிற்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் நன்கு தூங்கிக் கொண்டிருந்தார்கள். அந்த சமயத்திலே 2 நபர்கள் நபியுடைய கனவிலே வந்தார்கள். நபியை அழைத்துக் கொண்டு பெரும் மலையினுடைய உச்சிக்கு அழைத்து சென்றார்கள். அவ்வாறு செல்லுகின்ற பொழுது இதன் அஸ்வாத்தின் ஷதீதத்தின் நபிகள் பெருமானார் அவர்கள் கடுமையான அலறல் சத்தத்தை கேட்டார்கள். அலறல் சத்தத்தை கேட்டவுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இருவரிடத்திலே கேட்டார்கள், மன் ஹாதிஹில் அஸ்வாத்து, இந்த சத்தம் என்ன, ஏன் இவ்வாறு அலறல் சத்தம் கேட்கிறது என்பதாக கேட்ட பொழுது உடனே அந்த இருவர்கள் சொன்னார்கள், ஹாதா உவாவு அஹ்லின் நார், இந்த சத்தம் என்பது நரகவாசிகளுடைய அலறல் சத்தம், வேதனையின் சத்தம் என்பதாக சொன்னார்கள். அடுத்தபடியாக அங்கிருந்து நகன்ற பொழுது இதன் அனபி கௌமின் முஅல்லகீன, அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலைகீழாக தொங்குவிடப்பட்ட ஒரு சமூகத்தை பார்த்தார்கள். முஷக்கத்தன் அஷ்தாகுஹும், அவருடைய வாய்கள் இரு ஓரங்களும் கிழிக்கப்பட்டிருந்தது. தசீலு அஷ்தாகுஹும் தமன், அந்த கிழிக்கப்பட்ட வாயினுடைய ஓரப்பகுதியில் இருந்து ரத்தங்கள் வழிந்தோடிக்கொண்டே இருந்தது. இப்போ நபி அவர்கள் கேட்டார்கள், மன் ஹாவுலாயி, இவர்கள் யார், ஏன் இவ்வாறு தரையிலா தொங்கவிடப்பட்டிருக்கிறார்கள், ஏன் இவ்வாறு வாய்கள் கிழிக்கப்பட்டிருக்கிறது, ஏன் இவ்வாறு ரத்தங்கள் வழிந்தோடி கொண்டிருக்கிறது, இவர்கள் யார் என்பதாக கேட்டபொழுது இங்கிருந்து இருவர்கள் சொன்னார்கள், ஹாவுலாயி அல்லதீன யுஃப்திரூன கப்ல தஹில்லத்தி ஸௌமிஹிம், இவர்கள் அனைவர்களும் உலகத்திலே வாழுகின்ற பொழுது நோன்பு திறக்கக்கூடிய நேரம் வருவதற்கு முன்பாகவே இவர்கள் நோன்பை விட்டு விட்டார்கள், நோன்பை திறந்து விட்டார்கள், எனவேதான் இவர்கள் இவ்வாறு சோதிக்கப்படுகிறார்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே அந்த இருவர்களும் கூறியதாக இப்னு ஹிப்பானிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். நான் இங்கே சொல்ல வருகின்ற விஷயம் என்னவென்று சொன்னால், நோன்பை விடாமல் உரிய நேரத்தில் நோன்பை விட்டவர்களுக்கே இந்த நிலை என்று சொன்னால், உலகத்திலே வாழுகின்ற பொழுது தேவையற்ற காரணங்களை கூறி தக்க காரணங்கள் இல்லாமல் நோன்பை விட்டோம் என்று சொன்னால் இந்த உலகத்திலும் சரி மறுமையிலும் சரி நாம் மிகப்பெரிய வேதனைக்குரியவர்களாக மிகப்பெரிய கஷ்டத்தில் சிக்குள்ளோம் என்பதை ஒரு கணம் சிந்தித்து நாம் அனைவர்களும் நல்ல முறையில் நோன்பு நோற்போம், சுவனத்தை அடைவோம். ஸலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.